முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாளையொட்டி அவரது நினைவிடத்தில் ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் மரியாதை செலுத்தினர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளை முன்னிட்டு புதுடெல்லி வீர்பூமியில் உள்ள அவரது நினைவிடத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். இதுகுறித்து ராகுல் காந்தி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவு ஒன்றையும் வெளியிட்டுள்ளார். அந்த பதிவில், அப்பா, ஒவ்வொரு அடியிலும் உங்களது நினைவுகள் என்னை வழி நடத்துகின்றன. உங்கள் நிறைவேறாத கனவுகளை நினைவாக்குவதே எனது தீர்மானம். நான் நிச்சயமாக அவற்றை நிறைவேற்றுவேன் என குறிப்பிட்டுள்ளார். மல்லிகார்ஜுன கார்கே தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் சிறந்த மகனான ராஜீவ்காந்தி நாட்டில் உள்ள பல லட்சக்கணக்கானோரின் நம்பிக்கையை தூண்டினார். முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா ராஜீவ்காந்தியின் தியாக நாளில் அவருக்கு எங்கள் அஞ்சலி என குறிப்பிட்டுள்ளார். இன்று புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தெரிவித்துள்ள இந்திய வானிலை ஆய்வு மையம், மத்திய அரபிக்கடல் பகுதியில் அடுத்த 12 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது என்றும், கர்நாடகா, கோவா கடற்கரையில் கிழக்கு மத்திய அரபிக்கடலில் உருவான மேலடுக்கு சுழற்சி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என்று கூறப்பட்டுள்ளது. குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு நோக்கி நகர்ந்து 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 14,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. கர்நாடகா மற்றும் தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான ஒசூர், கனகபுரா, தேன்கனிக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இதனிடையே நேற்றைய நிலவரப்படி ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 8,000 கன அடியாக அதிகரித்தது. இந்நிலையில் ஒகேனக்கல் காவிரி ஆற்றுக்கான நீர்வரத்து இன்று 8,000 கன அடியிலிருந்து 14,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்ட தொடங்கியது. மேலும் மெயின் அருவி, சிடி ஃபால்ஸ், ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டியது. சீனாவில் 650 ஆண்டுகள் பழமையான கோபுரத்தின் கூரை இடிந்து விழும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் அன்குய் மாகாணத்தில் உள்ள 650 ஆண்டுகள் பழமையான ஃபெயாங் ட்ரம் கோபுரத்தின் கூரை இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது. கோபுரத்தின் கூரை இடிந்து விழுந்த சமயத்தில் அங்கிருந்த சுற்றுலா பயணிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. கோபுரத்தின் கூரை இடிந்து விழுந்த வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரலாகியுள்ளது. 1975 ஆண்டில் மிங் வம்சத்தின் போது இந்த கோபுரம் கட்டப்பட்டுள்ளது. 2017 ஆண்டில் இந்த கோபுரத்தின் கூரை ஓடுகள் சேதமடைந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. உலக நாடுகளின் புற அழுத்தத்திற்கு நாங்கள் ஒருபோதும் அடிபணிய மாட்டோம் என்று இஸ்ரேல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பாலஸ்தீனத்தின் காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினர் மீது கடந்த 1 ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்ரேல் போர் தொடுத்து வரும் நிலையில் 2ஆம் கட்ட போர் நிறுத்த பேச்சின் போது உடன்பாடு எட்டவில்லை. இந்நிலையில் நட்பு நாடுகளிலிருந்தும் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு கிளம்பியது. கனடா, பிரான்ஸ், இங்கிலாந்து ஆகிய நாடுகள் நெதன்யாகுவின் திட்டத்திற்கும் காசாவுக்குள் கடந்த 11 வாரங்களாக உணவு மற்றும் உதவிப் பொருட்கள் செல்லவிடாமல் செய்ததற்கும் கடும் கண்டனம் தெரிவித்தன. மேலும் இஸ்ரேல் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையை ரத்து செய்வதாக இங்கிலாந்து அறிவித்தது. இந்நிலையில் காசா மீதான தாக்குதலுக்கு எதிராக பிற நாடுகளில் இருந்து வரும் புற அழுத்தத்திற்கு தங்கள் நாடு ஒருபோதும் அடிபணியாது என இஸ்ரேல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் 103 அம்ரித் பாரத் ரயில் நிலையங்களை பிரதமர் மோடி நாளை திறந்து வைக்கிறார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 508 ரயில் நிலையங்களை 24,470 கோடி ரூபாயில் மேம்படுத்தும் பணிகள் ஓராண்டாக நடந்து வருகின்றன. தெற்கு ரயில்வேயில் 40க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுகின்றன. இந்நிலையில் நாடு முழுவதும் பணிகள் நிறைவடைந்த 103 ரயில் நிலையங்களை பிரதமர் மோடி டெல்லியிலிருந்து காணொலி காட்சி வாயிலாக நாளை திறந்து வைக்க உள்ளார். இதில் தமிழகத்தில் சென்னை, பரங்கிமலை, சிதம்பரம், மன்னார்குடி, ஸ்ரீரங்கம் உட்பட 12க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளன.
பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒற்றுமையாக செயல்படுவோம் என்று ஜெர்மன் அதிபருடன் பிரதமர் மோடி உறுதிமொழி எடுத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் நடைபெற்ற ஜெர்மனி அதிபர் தேர்தலில் ஃபிரெட்ரிக் மெர்ஸ் வெற்றி பெற்றார். அதிபர் தேர்தலில் வென்ற மெர்ஸுக்கு பிரதமர் மோடி உட்பட பல்வேறு உலக நாடுகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி ஜெர்மன் அதிபர் ஃபிரெட்ரிக் மெர்ஸுடன் தொலைபேசியில் பேசியுள்ளார். அப்போது இருவரும் பிராந்திய மற்றும் உலகளாவிய முன்னேற்றங்கள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிகிறது. மேலும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இரு நாடுகளும் ஒற்றுமையாக செயல்படுவது என ஒருவருக்கொருவர் உறுதிமொழி அளித்துக் கொண்டனர். மும்பையில் அடுக்குமாடி வீட்டின் கான்கிரீட் கூரை இடிந்து விழுந்து 6 பேர் உயிரிழந்துள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையை அடுத்த கல்யாண் மங்கள ராகூ பகுதியில் 4 மாடி கட்டிடம் உள்ளது. இந்த கட்டிடம் மிகவும் மோசமான நிலையில் இருந்ததாக கூறப்படுகிறது. எனவே மழைக்காலம் தொடங்கும் முன்பு கட்டிடத்தை காலி செய்யுமாறு குடியிருப்பு வாசிகளுக்கு மாநகராட்சி நோட்டீஸ் வழங்கியுள்ளது. இந்நிலையில் கட்டிடத்தில் உள்ள ஒரு வீட்டில் கட்டுமான பணிகள் நடந்து வந்ததாக தெரிகிறது. இதில் 2வது மாடியில் உள்ள ஒரு வீட்டின் கான்கிரீட் கூரை திடீரென இடிந்து கீழ்ப்பகுதியில் விழுந்தது. இந்த விபத்தில் கீழ் வீடுகளில் இருந்த சிறுமி உட்பட 6 பேர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்த 2 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கனமழை காரணமாக மின்னல் தாக்கியும் நீரில் மூழ்கியும் 7 பேர் உயிரிழந்துள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பொகாரா மாவட்டத்தில் கனமழை மற்றும் பலமான காற்றுடன் கூடிய மின்னல் தாக்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடும் பாதிப்புக்கு உள்ளானது. மாவட்டத்தின் 2 பகுதிகளில் பெய்த கனமழையின் போது நீரில் மூழ்கி 5 பேரும் 2 பேர் மின்னல் தாக்கியும் உயிரிழந்தனர். சந்தன்கியாரி பகுதியில் உள்ள ஹம்காரியா கிராமத்தில் உள்ள ஒரு குளத்தில் குளித்தபோது ஒரு பெண் மற்றும் அவரது 2 மகள்கள் உட்பட ஒரே குடும்பத்தை சேர்ந்து 4 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். மின்னல் தாக்கி ஒரு விவசாயி மற்றும் 7 வயது சிறுமி உயிரிழந்தனர். பப்புவா நியூ கினியாவில் 6.2 ரிக்டரில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. தென்மேற்கு பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவு நாடு பப்புவா நியூ கினியா. இங்குள்ள கடற்கரை பகுதிகளில் நேற்று இரவு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் 6.2 ரிக்டர் அளவில் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் அங்கு வாழும் மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ள நிலையில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்த தகவல் எதுவும் வெளியாகவில்லை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.